அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்பை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது, அமெரிக்கர்கள் இதுவரைக்கும் ஒரு பெண் ஒருவரை அவங்க அதிபராக தேர்வு செஞ்சதே இல்லைன்னு பார்க்க முடியுது. எனக்கு 2 கண்ணு போனாலும் எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில இடங்களில் ட்ரம்ப்பவே டேரெக்டாக ஆதரிச்சிருக்காங்க. ட்ரம்ப் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் தான் அப்படின்னாலும் கூட, ஆனால் ட்ரம்ப் வந்தார் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் நாடுகள் மீது குறிப்பாக ஈரான் மீது நிறைய பொருளாதார தடைகளை விதிப்பார். ட்ரம்போட வெற்றியை தன்னுடைய சொந்த வெற்றி மாதிரி எலான் மஸ்க் கொண்டாடிட்டு வர்றதையும் நாம் பார்க்க முடியுது. நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தன்னர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் இஸ்மாயில். வணக்கம் ஜஸ்டின். அமெரிக்க அதிபருடைய தேர்தல் முடிவு பெற்று ட்ரம்ப் அவர்கள் வெற்றி அறிவிக்கப்பட்டது. இப்ப இந்த ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றதுனால எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் உலக அளவிலும் சரி இந்திய அளவிலும் சரி என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது உலக அளவில் கண்டிப்பாக மாற்றம் வரும் தான். ஏன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் அப்படிங்கிறவங்க உலக அளவில் எல்லா அரசியல்லையும் பல நாடுகளில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. உள்நாட்டிலும் அமெரிக்காவை தான் உலகத்தை இயக்குது அப்படிங்கும்போது உள்நாட்டிலும் அது பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தும். டொனால்டு ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரைட்டிஸ்ட்டு, அதே போல் ஒயிட் சுப்ரீமசி கொள்கை கொண்டவர், வெள்ளையர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை கொண்டவர். இவங்களை கமலா ஹாரிஸ் அவங்க போட்டியிட்ட அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு கட்சியாக பார்க்கப்படுது. குறிப்பாக லிபரல்ஸ், அதே போல் லெஃப்டிஸ்ட்டு, இஸ்லாமியர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிதவாதிகள், இப்படி இவங்களை அடக்கிய ஒரு கட்சியாகத்தான் அந்த ஜனநாயக கட்சி பார்க்கப்பட்டது. கமலா ஹாரிஸ் அப்படி தான் பார்க்கப்பட்டார், எல்லோருக்குமானவர் அப்படிங்கிற மாதிரி. இவர் இந்த வெள்ளை இனவாதி அப்படிங்கிற மாதிரியும் தான் பார்க்கப்படுறாங்க உலக நாடுகளால். இந்த சூழலில் அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்பை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது, அமெரிக்கர்கள் இதுவரைக்கும் ஒரு பெண் ஒருவரை அவங்க அதிபராக தேர்வு செஞ்சதே இல்லைன்னு பார்க்க முடியுது. கடந்த முறை பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்பை எதிர்த்து இவங்க ஹிலாரி கிளின்டன் போட்டியிட்ட போது ஹிலாரி கிளின்டனுக்கு வெற்றி கிடைக்கல. அதற்கு பிறகு ஜோ பைடன் வரும்போது ஜோ பைடனிடம் ட்ரம்ப் தோல்வி அடைகிறாரு. அதற்கு இப்போ பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் எதிர்த்து போட்டியிடும்போது கமலா ஹாரிஸ் தோல்வியடையதை பார்க்க முடியும். கமலா ஹாரிஸ் மிக நீண்ட அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். அப்படி இருந்தும் கூட அவரை மக்கள் தேர்ந்தெடுக்கல. அப்போ அமெரிக்கா தொடர்ந்து அவங்க பெண்களை தேர்ந்தெடுப்பதற்கு அவங்க தயாராக இல்லை அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. ஒரு ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது டொனால்டு ட்ரம்ப்புக்கு சரியான ஒரு ஆண் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தால் ஒரு வேளை அவர் வெற்றி பெற்றிருப்பார், டொனால்டு ட்ரம்ப் தோல்வி அடைஞ்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிய வருது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் தற்போது சரிந்திருப்பதாக பார்க்கப்படுது. அதை நான் தூக்கி நிறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். அதே போல் இவங்க ஜோ பைடன் நிர்வாகத்தை விமர்சித்து ஜோ பைடன் நிர்வாகத்தினால் மிகப்பெரிய பொருளாதார சீர்கேடுகள் ஏற்பட்டதாக பெரிய குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்மிகிரேஷன், அதாவது இல்லீகல் இம்மிகிரேஷன் அப்படிங்கிறது, சட்டவிரோத குடியேற்றலுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை டொனால்டு ட்ரம்ப் நடத்திட்டு வந்திருக்காரு. இது அங்கே லோக்கலில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது இந்த சட்டவிரோத குடியேறிகள்னால அங்கே இருக்கக்கூடிய அந்த மிடில் கிளாஸ் வேலைக்கு செல்பவர்கள் தங்களுடைய வேலை பறிக்கப்படுவதாக அவங்க நினச்சிருக்கிறாங்க. அதனால் இவங்க ட்ரம்ப் நம்ம ஆதரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர். சில வாக்காளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா அவர் போர் செய்ய மாட்டார், அவர் ட்ரம்ப்புடைய கடந்த கால ஆட்சியில் அவர் எந்த விதமான புதிய போர்களுமே செய்யலை. அதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு. உலக அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி காசா பிரச்சனை ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. இந்த காசா பிரச்சனையில் டொனால்டு ட்ரம்ப் என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை எடுப்பார் அப்படிங்கிறத இன்றைக்கி உலகம் முழுவதும் எதிர்பார்ப்பாக இருக்குது. உக்ரைன் போரை நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராகத்தான் டொனால்டு ட்ரம்ப் பார்க்கப்படுறார். ரஷ்யாவும் அமெரிக்காவும் பெரிய எதிரி நாடுகளாக இருந்தாலும் கூட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு டொனால்டு ட்ரம்ப் ஒரு நட்போடு இருந்து வருவதை நம்ம பார்க்க முடியுது. எனவே அவர் இப்போ உக்ரைனுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க போகிறார். உக்ரைன் நெருக்கடி கொடுத்து இந்த போரை அவர் நிறுத்துவதற்கு முயற்சி செய்வார் அப்படின்னு பார்க்கப்படுது முதல் கட்டமாக. காசா போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே அவர் ஏற்கனவே ஜோ பைடன் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே அவங்க செஞ்சாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், நம்ம இந்திய ரூபா மதிப்பில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி மட்டுமே ஜோ பைடன் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய ஆயுதங்களை அனுப்பிச்சிருக்காங்க. 2000 கிலோ
2 டன்னு அது மாதிரி 1 டன்னு உள்ள மிகப்பெரிய வெடிகுண்டுகள், பங்கர் பஸ்டர் வெடிகுண்டுகள்லாம் கூட அமெரிக்கா வந்து கொடுத்துருக்குறாங்க. மிகப்பெரிய உள்ள ஆயுதங்களை அமெரிக்கா தொடர்ந்து சப்ளை பண்ணிகிட்டே வராங்க. இது வந்து அமெரிக்காவில் உள்ள வாக்காளர்களை ஒரு குறிப்பாக இஸ்லாமியர்கள்ட்ட மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குது. அதன் காரணமாக இஸ்லாமியர்கள் இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி எனக்கு 2 கன்று போனாலும் ஒரு எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில இடங்களில் ட்ரம்ப்பவே டேரெக்டாக ஆதரிச்சிருக்காங்க. ட்ரம்ப் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் தான் அப்படின்னாலும் கூட எதிரியாக இருக்கக்கூடிய ட்ரம்ப்பை கூட நாங்கள் நம்ப தயார், துரோகியாக இருக்கக்கூடிய உங்களை ஜோ பைடனை நாங்கள் நம்ப மாட்டோங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. அதன் காரணமாகவும் ஒரு ட்ரம்ப்போட வெற்றிக்கு அதுவுமே ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ட்ரம்ப் வந்தார் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் நாடுகள் மீது வந்து குறிப்பாக ஈரான் மீது நிறைய பொருளாதார தடைகளை வந்து விதிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே போல் முஸ்லீம் நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து அதிகமாக அமெரிக்காக்குள்ளே வர்றது வந்து அவர் தடுப்பார், இந்த மாதிரிலாம் பார்க்கப்படுது. இருந்தாலும் கூட போர், அதாவது இரத்த களரியாக வந்து அவர் ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு பார்க்கப்படுறதுனால அதுவுமே அவரை தேர்ந்தெடுத்தது ஒரு காரணமாக இருப்பதாக சொல்லப்படுது. நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ இவர் உக்ரைனில் போர் ரொம்ப நடந்துகிட்டு இருக்குது, அதுபோல் காசாவிலையும் நடந்துட்டு இருக்குது. இது ரெண்டையுமே நிறுத்துவோன்னு சொல்லி தொடர்ந்து ட்ரம்ப் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் சொன்னார். இப்போ ஜெயிச்ச நிலையில் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஏன்னா இப்போ ஜோ பைடன் ஆல்ரெடி அதிபராக இருக்கிறாரு. இப்போ அவருடைய கட்சி மீண்டுமே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்க இதே நிலை தானே கண்டினியூ பண்ணுவாங்க. உக்ரைன்லேயும் இதே மாதிரி தான் அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க, காசாவிலையும் அவங்க ஹெல்ப் பண்ண தான் போகிறாங்க. அதனால் ஒரு சேஞ்சஸாக இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி மக்கள் அங்கே வாக்களிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. இந்த ட்ரம்பின் வெற்றிக்கு எலன் மாஸ்க் எக்ஸ்தல உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து உதவி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது. நிறைய விஷயங்கள்ல அதனுடைய ஆப் விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எலான் மஸ்க் வந்து தீவிரமான ட்ரம்ப் ஆதரவாளர். அவர் வந்து ட்ரம்ப் அவருடைய கட்சிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நிதி உதவி இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கிறாரு. அவருமே எலான் மஸ்க்குமே ஒரு ஒயிட் சுப்ரீமிஸ்ட் தான். அவருமே வந்து ஒரு வெள்ளை இனவாதி தான். அவர் வந்து யூதர்களுக்கு எதிராக கூட நிறைய கருத்துக்களை எலான் மஸ்க் சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேலை கூட பல நேரங்களில் எலான் மஸ்க் வந்து கண்டித்து பேசியிருக்கிறாரு. ஆனால் இஸ்ரேலுக்கு அவங்க தான் உதவுறாங்க அப்படின்னாலும் கூட அவங்க வந்து எலான் மஸ்க் வந்து விமர்சித்து பேசுறது நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த வெற்றியை, ட்ரம்ப்போட வெற்றியை வந்து தன்னுடைய சொந்த வெற்றி மாதிரி எலான் மஸ்க் வந்து கொண்டாடிட்டு வர்றதையும் நாம் வந்து பார்க்க முடியுது. எலான் மஸ்க்கு வந்து மிகப்பெரிய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, நமக்கு தெரியும். டெஸ்லா, அந்த அவருடைய விண் பயணங்கள் சம்மந்தமான ஆராய்ச்சியில் வந்து அவர் ஈடுபடுறாரு. இன்னொரு பக்கம் வாகன உற்பத்தி, இப்படி பல பிஸ்னஸ், உலகத்தினுடைய நம்பர் 1 தொழிலதிபராக அவர் தான் இருக்கிறாரு. பட் அதை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அவர் தொடர்ந்து போயிட்டுருக்கிறாரு. அதற்கு வந்து டொனால்டு ட்ரம்ப் தான் ரொம்ப உதவியாக இருப்பார் அப்படிங்கிறதுனால அவர் 2 பேருக்கு இடையில் ஒரு நெருங்கிய நட்புணர்வு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்ற அந்த மேடையில் கூட எலான் மஸ்க் குறிப்பிட்டு பாராட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனவே வந்து எலான் மஸ்க் வந்து மிகப்பெரிய அளவில் அடுத்த இந்த 4 ஆண்டுகளில் வந்து அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்துருக்கோம்ல, மோடி அவர்கள் பிரதமரானதுக்கு பிறகு அம்பானி அதானுடைய வளர்ச்சி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ட்ரம்ப் பிரதமர் இப்போ ட்ரம்ப் அங்கே அதிபராக இருக்கிறாரு. நிச்சயமாக எலான் மஸ்குடைய அந்த கரம் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் முழுக்க பயங்கரமாக விரிவடையுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது.